ஹாப்பி டே! வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், CNBC, TV18 மணி கண்ட்ரோல்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.49% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.51% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. 231 crores பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1755 crores பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு தேர்ஸ்டேக்கான நிஃப்டி 50 ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் பிவோட் பாயிண்ட்ஸ் 25,059, 25,200 and 25,288. Support based on pivot points 24,831, 24,743 and 24,602. Bank Nifty resistance based on pivot points 51,304, 51,598, 51,776. Support based on pivot points 50,831, 50,653, 50,359. நம்மளுடைய கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு தேர்ஸ்டே மார்னிங் 6:30 AM என்ன இண்டிகேட் பண்ணிகிட்ருக்குன்னா 0.39% க்ரீனில் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது க்ரீனில் தான் கண்டிப்பாக ஓப்பன் ஆக போகுது. பட் எப்படி சஸ்டெயின் ஆகுதுன்றது தான் இன்றைக்கி பார்க்கணும். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, டாடா ஸ்டீல் வாட்ச் பண்ணணும். அவங்க சைன் பண்ணியிருக்காங்க. $500 million பவுண்ட் ஸ்டெர்லிங் கிராண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. யாரோடனா யூகே கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காகன்னா 1.2 பில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங் க்ரீன் ஸ்டீல் ப்ராஜெக்ட்காக இதுக்கு சைன் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னா போர்ட் டால்போர்ட்டில் ஓப்பன் ஆக போகுது வித்தின் 3 yearsல. ஸோ இது மூலமாக 5,000 ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாடா ஸ்டீல். HPCL கம்பெனி அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. 2,212 crore இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்கான அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ CFO அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக அவங்க விஷாக் ராய்ப்பூர் பைப்லைன் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. எங்கன்னா ஃப்ரம் விசாகப்பட்டினம் டு ராய்ப்பூரில். ஸோ நியூ டெப்ட் அட் காண்டாபாஞ்சின்ற இடத்துல பண்ணுறதா சொல்லியிருக்காங்க HPCL. அதானி போர்ட்ஸ் கம்பெனி டெவலப் பண்ணுறாங்க மல்டி பர்பஸ் பெர்த்து. எங்கன்னா குஜராத்தில் கேன்லா போர்ட்டில் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான டீல் DPA கூட சைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது ஃபினான்ஷியல் இயர் 27 கமிஷன் ஆகும்னு அதானி போர்ட் சொல்லியிருக்காங்க. வருண் பிரிவரேஜஸ் நேற்று 4% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்லியிருந்தாங்க 2:5 ரேஷியோவில். ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் செப்டம்பர் 12 இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வருண் பிரிவரேஜஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரூட் மொபைல் ப்ராக்சிமஸ் போல் செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. 38 lakh ஷேர்ஸ் ஆர் 6.03 ஈக்விட்டியை செல் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க வயா ஆஃபர் ஃபார் சேல் மூலமாக. இது இன்னைக்கு செப்டம்பர் 12, நாளைக்கு செப்டம்பர் 13 நடக்குது. அதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,635 per ஷேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு செப்டம்பர் 12 இன்றைக்கும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு செப்டம்பர் 13 நாளைக்கும் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க ரூட் மொபைல். BPCL அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு அவார்ட் கிடச்சிருக்கு. எதனாலனா அவங்க ப்ரொடக்ஷனில் கன்செஷன் கொடுக்கறதுனால அவார்ட் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா சுப்ரீம் கவுன்சில் ஃபார் ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க இன் அபுதாபியில். மைக்ரோசாஃப்ட் இந்தியாவோட மைக்ரோசாஃப்ட் பை பண்ணியிருக்காங்க லேண்டு. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 520 crore. எங்கன்னா பூனேயில் கிஞ்சாவாடி அங்கே பை பண்ணியிருக்காங்க. ஸோ அது 25 acre பிளாட்டு. ஸோ ₹328 crore இன் பியூனே சேட்டலைட் சிட்டிலையும் பை பண்ணியிருக்காங்க ஆஃப் பிம்பாரி சின்சன் வார்டில். ஸோ மைக்ரோசாஃப்ட் இந்தியா லேண்ட் பை பண்ணியிருக்காங்க. இந்தியாஸ் குளோபல் கெப்பாசிட்டி சென்டர் மார்க்கெட் க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. $99 billion to $105 billion ரேஞ்சில். எப்போனா பை 2030 க்ரோ ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2024 $64.6 billion இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி பாடி நாஸ்காமும் அதுக்கப்புறம் ஜினோ அப்படின்றவங்களும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனை.
என்பிசிசி எம்ஓயு போட்டிருக்காங்க யாரோடனா எம்டிஎல்லோட. ஸோ எங்கன்னா ஒரு ப்ராமினன்ட் லேண்ட் பார்சல் ஆஃப் எம்டிஎல் நியூ டெல்லியை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் தான் எம்ஓயு போட்டிருக்காங்க. அதோட ஒர்த் பார்த்திங்கன்னா 1600 crores. நசாரா டெக்னாலஜி அக்வசேஷன் பண்ணுறாங்க 15.86 ஸ்டேக்கை இன் ஜென்ஸ்டான் டெக்னாலஜிஸ்லேயும். எஸ்டிஏஎன் அதுலேயும் 18.4 crore செகண்டரி டிரான்சாக்ஷன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸ்டேக்கை நசாரா டெக்னாலஜிஸ். சொனாலிஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வயா ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் மூலமாக இல்லை ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் ஆர் QIP மூலமாக பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சொனாலிஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வேறு எந்த டீட்டெயிலும் கிடைக்கல. எப்போ டேட்டு எதுவும் கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். GETND இந்தியா ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஆர்டர் ஃப்ரம் யார்ட்டேருந்துன்னா கிரிட் சொல்யூஷனுக்கு ஃபார் சப்ளை அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் ஹை வோல்டேஜ் ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனா பொனான்சா போர்ட்ஃபோலியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜோதி லேப்ஸ்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 625, JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 350, சாய்ஸ் புரோக்கிங் ஹேவல்ஸ்க்கு பை கொடுத்துருக்காங்க டார்கெட் ப்ரைஸ் 2120, பை கிளாக்ஸோ ஸ்மித் கிளைன் ஃபார்மா பை கொடுத்துருக்காங்க டார்கெட் ப்ரைஸ் 3120. ஸோ இன்றைக்கான பிரேக் அவுட் ஸ்டாக் என்னென்னா பஜாஜ் ஆட்டோ பிரேக் அவுட் ஆகிருக்கு எஸ்டர்டே. ஸோ அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னும் 12,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இது என்னோடய ஓன் சார்ட் தான். ஸோ நேற்றுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு, மேலே தான் க்ளோசிங் வச்சுருக்கு. இன்றைக்கி பஜாஜ் ஆட்டோ எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணுங்கள். எஸ்டர்டே US மார்க்கெட் அண்ட் ஏடியாஸ் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா S&P 500 1.07% க்ரீன்லையும், நாஸ்டாக் 2.15% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.31% க்ரீன்லையும் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ US மார்க்கெட் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம மார்க்கெட்டும் க்ரீனில் தான் ஓப்பன் ஆகும். பட் அது சஸ்டெயின் ஆகுதான்றது தான் பார்க்கணும். இன்ஃபோசிஸ் ADR 0.04% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் ADR 0.79% க்ரீன்லையும், HDFC பேங்க் ADR 0.26% க்ரீன்லையும், விப்ரோ ADR 2.21% ரெட்லையும் க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் லேப் 0.47% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இன்னையோட தகவல் தான் முடிஞ்சிருச்சு. இது ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.